அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தமிழால் தலையால் வணங்குகிறேன். பாட்டால் இமயமாகவும் புகழால் அதன் உச்சியாகவும் விளங்குகின்ற பாரதியை பற்றி நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பாரதி அவன் ஓர் உயர் கவி, உயிர் கவி, உலகமாகா கவி. இது உண்மை, பெரும் புகழ்ச்சி இல்லை. பாரதி வீரத்தை தவிர வேறொன்றும் அறியாதவன். இவன் கவிதை துளி ஒவ்வொன்றும் இரத்தத்தின் துளி, புதுமை துளி, புரட்சியின் துளி. சொல்ல போனால் பாரதியின் பாட்டு துளி அல்ல, வெட்டும் உளி. அவனோ பாயும் உளி. முண்டாசு கவிஞர், முறுக்கு மீசை பாரதிக்கு என் முதல் வணக்கம். பாரதியை நான் பார்த்ததில்லை, ஆனால் கோடை இடியையும் கொட்டும் மழையையும் குற்றால் அருவியையும் குதித்தோடும் நதியையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்தான் அவை, அவைதான் அவர். மிதிவடும் புழுக்களை மேலெழுந்து தாக்கும் புலிகளாக்கவும், அடிபடும் ஏழை இந்தியர்களை ஆற்றலும் புயல்களாக்கவும், ஈட்டிகளை எழுத்தாக்கிய, கத்திகளை கவிதையாக்கிய மகாகவி சுப்பிரமணி பாரதியார் 1882 டிசம்பர் 11 எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியன அவருடைய படைப்புகளுள் சில. அந்த பாரதி பள்ளி சிறார்களாகிய என் போன்றோரிற்கு படிப்பித்தவை பல பல. அவற்றுள் சில காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்து மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் உரிமையடி பாப்பா என்றவர் நமக்கு வாழ்க்கையின் பாடத்தையே சொல்லி காட்டினார். பள்ளி தளம் அனைத்தும் கோவில் கட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் தட்டுவோம் என்று பாடிய பாரதி இறந்த காலத்தை திரும்பி பார்த்தவன், நிகழ்காலத்தை நேராக பார்த்தவன், எதிர்காலத்தை எண்ணி பார்த்தவன். அந்த பாரதியின் தீர்க்க தரிசனத்தில் விளைந்ததுதான் சுதந்திர தீபம். அதனால் தான் என்னவோ சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோன் என்று பாடினார். நம்முடைய தொலை நோக்காகிய நெற்றி கண்ணிலே தோன்றிய நிழல் ஓவியம் தான் உலகத்தமிழ் மாநாடு. அச்சமற்ற சமுதாயத்தை காண ஆர்வத்தோடு போராடிய பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில்லையே என்று நம்முடைய இன்றைய கல்வி அமைப்பிலே பல கல்வி தத்துவம் இன்னும் பயிர் பருவத்திலேதான் இருக்கிறது. அது செடியாக வளர்ந்து மரமாக உயர்ந்து கனியாக உதிரவில்லை. ஆனால் பாரதியின் பாட்டிலே பல கல்வி தத்துவம் முழுமையாக மலர்ந்து மணக்கிறது என்றே கூறலாம். திறமை கொண்ட தொழில் புரிந்த யாவரும் தேர்ந்த கல்வி ஞானமே இது வாழ்வம். இந்த நாட்டிலே தமிழ் மொழி பற்று கொன்ற பாரதி, தமிழை படித்தவன் என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று முழங்கினான். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானிலும் நனி சிறந்தனவே என்று முழங்கினான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்றான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ, எட்டும் அறிவினில் ஆணிக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாடினான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதி 1921 நம்மை விட்டு மறைந்தார். பாரதி என்றால் தமிழ், தமிழ் என்றால் பாரதி. பாரதி சாகவில்லை, தமிழாக வாழ்கிறார், பாட்டாக மணக்கிறார், இசை
இசையாக இனிக்கிறார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்குவோம். நன்றி, வணக்கம்.